நல்ல ஆயனாக வாழ வேண்டுமென்று இந்த ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. ஆயன் என்ற சொல் பல மனிதர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒன்று. ஆட்டு இடையர்கள், அதாவது ஆடு மேய்ப்பவர்கள், வீட்டுத் தலைவர்கள், சமயத் தலைவர்கள், நாட்டின் தலைவர்கள், கட்சியின் தலைவர்கள். காரணம், இவர்கள் அனைவரும் ஒரு குழுவுக்கோ ஒரு பெரும் கூட்டத்திற்கோ வழிகாட்டக்கூடியவர்கள், பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்கள். இந்த மனிதர்களின் பண்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமென்றால், பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, பிறர் நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருத்தல், நேரம் ஒதுக்குதல் போன்ற பண்பினை இவர்கள் கொண்டிருக்க வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்க இருக்கும் புனித மரிய வியன்னி. இவர் படிப்பதில் அதிக திறமை கொண்டவர் அல்ல. பல ஆண்டுகள் படிப்பதற்காக எடுத்துக்கொண்டார். ஆனால் கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர், ஆழ்ந்த பற்று கொண்டவர். ஆகவே இயேசுவை போன்று கொஞ்சமாவது நான் வாழ வேண்டும் என்ற ஒரு உறுதி எடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் மக்களுக்காக தன் நேரத்தை ஒதுக்குகிறார். இவர் இருந்தது ஒரு சிறிய கோவில், அதுவும் வாகன வசதி இல்லாத ஒரு இடத்திலே அந்த பணியை தொடங்குகின்றார். ஆனால் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக இவரிடம் பேச ஆரம்பிக்கின்றார்கள். இவர் அவர்களுக்கு செவி கொடுக்கின்றார். செவி கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்கள் இவரிடத்திலே பாவ சங்கீர்த்தனத்தை பெறுகின்றார்கள். தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை இறைவன் இவர் வழியாக அந்த மக்களுக்கு கொடுக்க, இவர் மக்களுக்காக தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய ஆர்வத்தையும் செலவிடுவதை பார்த்த மக்கள் அவரை தேடி வர ஆரம்பிக்கின்றார்கள். காரணம் என்ன? அந்த மக்கள் தேவையில் இருந்தார்கள். தங்களை யாராவது வழிகாட்ட மாட்டார்களா, தங்களை யாராவது வழிநடத்த மாட்டார்களா என்ற ஒரு இயக்கத்தில் இருந்த அந்த மக்கள் புனித மரிய வியன்னியிடம் அந்த ஒரு அரவணைப்பையும் ஒரு ஆயனின் நிலைப்பாட்டையும் அவர்கள் பார்த்து அவரை நெருங்குகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர் சொல்வதை கேட்டு அவர்கள் வாழ்வில் வாழ ஆரம்பிக்கின்றார்கள். புனித மரிய வியன்னியை ஒரு பாதுகாவலராக பார்த்து, ஆக ஆயன் என்பவர் மற்ற நபர்களின் நல்லது மற்றும் கெட்டதில் பங்கெடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். நமது குடும்பம் என்று எடுக்கின்ற பொழுது, ஒரு குடும்பம் என்று எடுக்கின்ற பொழுது அந்த வீட்டில் தந்தை அல்லது தாய் ஆயன் என்ற பொறுப்பை எடுக்கிறார்கள். இவர்கள் பணி என்னவாக இருக்க வேண்டும்? தன்னோடு உள்ளவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, பாதுகாக்கக்கூடியவர்களாக. ஆனால் இன்றைக்கு என்ன நிகழ்கிறது? தந்தை கையில் ஒரு ஸ்மார்ட் போன், தாய் கையில் இன்னொன்று, குழந்தை கையில் வேறு ஃபோன் அல்லது தொலைபேசி டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இதில் யார் வழிகாட்டுறது? தந்தை தந்தை கணவன் தன்னுடைய மனைவிக்கு வழிகாட்டுகிறாரா, மனைவி தன்னுடைய கணவருக்கு வழிகாட்டுகிறாரா, அல்லது பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு வழிகாட்டுகிறார்களா, அல்லது குழந்தை தன்னுடைய பெற்றோர்களுக்கு வழிகாட்டுகிறார்களா? இந்த உலகம் என்னும் மாயைக்குள் சிக்கிக்கொண்டு இருக்கின்ற இந்த இடத்திலே ஆயனார் ஆவதற்காக முற்படவே இல்லை என்பதுதான் அடிப்படை. யாரும் வழிகாட்டவில்லை, எல்லாம் தொலைந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆக ஆயனாக இருக்க வேண்டியவர்கள் தவறான வழியை காட்டி குழந்தைகளை வளர்த்துவிடக்கூடாது. மாறாக ஆயனின் பண்புகளை தங்களுக்குள் இருத்தியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சொல்லப்படுகின்ற ஒன்று. ஆக ஆயன் என்பவர் தன்னை பற்றி எண்ணுவதை விட தன் அடுத்திருக்கும் நபரின் தேவை அறிந்து செயல்பட வேண்டும். உங்கள் வீட்டில் 10 ஆடுகள் அல்லது ஏதோ ஒரு விலங்கோ பறவையோ நீங்கள் வைத்து வளர்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் காலை முதல் மாலை வரை அதனோடு செலவு செய்கிறீர்கள். அதற்கு தேவையான தண்ணீர், உணவு மற்றும் தேவையான உணவுகளை எல்லாம் கொடுப்பீர்கள். அந்த இடத்தை சுத்தமாக வைக்க முற்படுவீர்கள். அந்த விலங்கிற்கு எந்த நோயும் வந்துவிடக்கூடாது என்று அக்கறை எடுத்து செய்வீர்கள். இந்த அக்கறையை உங்கள் கணவன் மீது, உங்கள் மனைவி மீது, உங்கள் பெற்றோர் மீது, உங்கள் பிள்ளைகள் மீது நீங்கள் காட்டுகிறீர்களா என்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. காரணம், பலர் இதுபோன்ற அக்கறையை தன்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்கள் மீது காண்பிப்பதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. காரணம், சுயநலம், பொறாமை போன்ற பண்புகள் இன்று தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றன. ஆக ஆயன் என்பவன் பாதுகாப்பை, வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்கிறோம். அப்படி என்றால் நல்ல ஆயன் யார்? அவர் பண்புகள் என்னென்ன? நல்ல ஆயன் எப்போதும் தன்னை மற்றவர்களுக்கு கொடுப்பவர். அதே நேரம் பலவீனம் உள்ளவர்கள், நோயினால் வாடுபவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கை தவறு செய்து தவறான வழிக்கு செல்லக்கூடிய ஒவ்வொருவரையும் அவர்கள் பின்னால் சென்று
அவர்களோடு இருந்து அவர்கள் மனதை பக்குவப்படுத்தி அவர்களை மீண்டும் தன்னோடு இணைத்துக் கொள்பவர் தான் நல்ல ஆயன். அதைத்தான் இயேசு செய்து கொண்டிருக்கின்றார். நாம் பல நேரங்களிலே நல்லது செய்வதை விட கெட்டதை பல நேரங்களில் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் கெட்டதை செய்து கடவுளை விட்டு விலகிச் சென்றாலும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். என்றாவது இந்த ஆத்மா மனம் திரும்பும், என்றாவது இவன் என்னுடைய குரலை கேட்பான், என்றாவது என்னுடைய மகள் என்னுடைய குரலுக்கு செவி கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையிலே இயேசு நாம் தவறி சென்றாலும் அவர் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுது நாம் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்கின்றோமோ உடனடியாக அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்றார். இதுதான் நல்ல ஆயனுக்கான அடிப்படை. இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், பேதுரு இயேசுவை மும்முறை மறுதலிக்கிறார். இந்த பேதுரு 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்தும் இயேசு கைது செய்துபட்ட பின்பு அவர் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே மற்றவர்கள் அவரிடத்தில் இவன் இயேசுவோடு இருந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் கொடுக்க பதில் என்ன? இவர் யார் என்று எனக்கு தெரியாது, இவரை நான் இதற்கு முன்பாக பார்த்ததில்லை என்று மறுதலிக்கின்ற அந்த வேளையிலே இயேசு காயங்களோடு இருந்தாலும் பேதுருவை பார்க்கின்றார், பொறுமையோடு பார்க்கின்றார், கோபத்தோடு பார்க்கவில்லை. என்னை மறுதலித்து விட்டானே என்று கோபத்தோடு பார்க்கவில்லை, பொறுமையுடன் பார்க்கின்றார். அவருடைய கண்களிலிருந்து கனிவான பார்வை வெளிப்படுகிறது. அந்த பார்வை அன்பு நிறைந்த பார்வையாக இருக்கின்றது. அந்த பார்வையில் இயேசு வேதனைகள் இருந்தாலும் பேதுருவிடம் சொல்லுவது, கவலைப்படாதே, நான் உனக்காக உன்னோடு இருக்கின்றேன், தைரியமாக போ, கலங்காதே என்ற ஒரு வார்த்தை. இதுதான் நல்ல ஆயனுக்கான அடையாளம். நீங்களும் நானும் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்ப்போம். இயேசு நான் ஆயனாக அல்லது நல்ல ஆயனாக வாழ பல வாய்ப்புகளை அன்றாடம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நான் அதை எப்படி வாழ்கிறேன்? நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக, நல்ல நண்பனாக, நல்ல ஆசிரியராக, நல்ல மருத்துவராக, நல்ல அரசு துறை ஊழியராக, நல்ல அமைச்சராக, நல்ல மந்திரியாக, நல்ல சகோதரராக, நல்ல சகோதரியாக, இன்னும் இது போன்று சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட நல்ல என்ற வார்த்தையை அடைமொழியாக கொண்டு வாழ்கிறோமா அல்லது சுயநலம் என்ற வார்த்தையை அடைமொழியாக கொண்டு வாழ்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் நான் இந்த உலகில் படைக்கப்பட்டது எனக்காக அல்ல, பிறருக்காக. நான் எப்பொழுது பிறருக்காக வாழ்கிறேனோ அப்பொழுதுதான் இறை திட்டத்தை நான் வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றேன். சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.